ஆப்பம், இடியப்பம், பிரெட் இது கூட எல்லாம் சாப்பிட முடியற உருளைக்கிழங்கு இஷ்டு. இதோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. உருளைக்கிழங்கு இஷ்டுக்கும் வெஜிடபிள் ஸ்டூக்கும் வித்தியாசம் இருக்குது. 4 to 5 பேருக்கு சாப்பிட்றதுக்காக 350 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, காரமாக இருக்கிற 2-3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கு. உருளைக்கிழங்கு இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாகவே க்யூபாக கட் பண்ணி குக்கருக்குள்ளே சேர்த்துருக்கு. வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டதுக்கப்புறம் தேங்காய் பால், 3ஆம் பால் தான் ஊற்றிருக்கு. தண்ணி மாதிரி இருக்கிற தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கு. 2 கப் அளவுக்கு ஊற்றிருக்கு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இது குக்கருக்குள்ளே போட்டு 2 விசில் வர்ற வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். அப்போ வந்துட்டு தேங்காய் பால்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிடும். குக்கரில் வேணால் மிச்சம் எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு கடாய்க்குள்ளே ஊற்றி உருளைக்கிழங்கு மெதுவாக கொஞ்சம் மேஷ் பண்ணியிருக்கு. இது கூடவே 1 இன்ச்சு சைஸுக்கு நைஸாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. பச்சை மிளகாய் 2-3 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கு. காரத்துக்காக இதுக்குள்ளே நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு தீ கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் கூடி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற இஷ்டுவாக கிடைச்சிடும். வெஜிடபிள் ஸ்டூக்கு சேர்க்கிற மாதிரி பெப்பர் பவுடர் நம்ம இதில் சேர்க்கறது இல்லை.